ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி அனிதா கிச்சன் அண்ட் டைலரிங் சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா, வீட்டில் ஈஸியாக எப்படி ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க. தேவையான பொருட்கள்: 20 நிமிஷம் ஊற வச்சு முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுத்த பாஸ்மதி ரைஸுங்க, பீன்ஸு, பொடியாக நறுக்கின பீன்ஸு, கேரட்டு, கொடமிளகா, பெரிய வெங்காயம், முட்டைக்கோசு, பூண்டு, சின்னதாக நறுக்கின பூண்டு, பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் பட்டர், 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. பொடியாக நறுக்கின பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாங்க. பூண்டு வதங்கினதும் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லைங்க. லைட்டாக வதங்கினதும் கேரட் போட்டுக்கலாங்க. பொடியாக நறுக்கின பீன்ஸு, பொடியாக நீளமாக கட் பண்ணுற முட்டைக்கோசுங்க, கேப்சிகம், ஒரு கேப்சிகம் எடுத்துருக்குறேங்க. அடுப்பு சிம்மில் வைக்கக்கூடாது, ஃபுல் ஃபேமிலி வச்சு நல்லா வதக்கிடுங்க. காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. சாப்பாட்டில் உப்பு போட்டு வடித்து வச்சுருக்குறாங்க. சோயா சாஸில் உப்பு இருக்குதுங்க. காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சோயா சாஸ் 2 ஸ்பூன், சில்லி சாஸ் 1 ஸ்பூன், தக்காளி சாஸ் 1 ஸ்பூன். காய் எல்லாம் முக்கால் பதத்துக்கு வந்ததும் வேக வச்சு வடித்து வச்சுருக்கிற ரைஸ் போட்டுக்கலாங்க. ரைஸ் எந்த அளவுக்கு தேவைங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாங்க. ரைஸ் போட்டு நல்லா கலர்னதும் 1 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாங்க. பொடியாக நறுக்குனா வெங்காயத்தாள் போட்டுக்கலாங்க. வீட்டில் செய்யக்கூடிய சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.